இது எத்தனை பேர் பிரசங்கிய படிச்சிருக்கீங்க? சில சமயம் அப்படியே ஃபாஸ்ட்டா படிப்போம். ஏன்னா, இந்த பிரசங்கில பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதிர்மறையாவே வரும். எல்லாம் நெகட்டிவா வரும். இந்த நம்மளுக்கு பிரசங்கி புரியவே புரியாது. இதுல பாருங்க பிரசங்கி மொ முதலாவது அதிகாரம், முதலாவது வசனத்துல எ என்ன இருக்கு? தாவீதின் குமாரனும், எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். தாவீதின் குமாரன். இது எழுதினது தாவீதின் குமாரன். தாவீதுக்கு நெறைய குமாரர் இருக்காங்க. அப்ப எந்த குமாரன் இது எழுதினது? பாருங்க, அ ப இத எழுதினவரு சாலமோன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, இதுல நெறைய இதுல என்ன வருதுன்னா, தான் ஞானின்னு வருது. அப்ப அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது எழுதினது சாலமோன் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த David had a lot of sons. Which son wrote this book? பாருங்க, the writer of Ecclesiastes claims to possess the great deal of wisdom. அப்ப therefore we have to conclude the writer is none other than Solomon. அப்ப அவர் தன்னை ஞானின்னு சொல்லி கிளைம் பண்றதுனால இது சாலமன் தான் எழுதினாரு. இப்ப இது எப்ப எழுதினாங்கன்னா, பிசி கிறிஸ்துவுக்கு முன் 935ஆம் வருஷத்துல எழுதினது. அப்ப பிசி 935ல இந்த புக் எழுதினது. அந்த அந்த அப்ப அது வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு சாலமன். ஆனா அது கடைசியா சாவறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் எழுதியிருக்கதா விற்பனைகள் சொல்றாங்க. அப்படின்னா பிசி 930ல. அப்போ கிறிஸ்துக்கு முன் 930வது வருஷத்துல இந்த புக் எழுதியிருக்காங்க. அவர் சாவறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அவர் நல்ல பெரிய ஞானியாக, நல்ல ராஜாவாக, பெரிய ஐஸ்வர்யவனாக, உலகத்தோட இன்பங்கள்லாம் அனுபவிச்ச நல்ல அனுபவசாலியா இந்த புக் எழுதியிருக்காரு. By the time he wrote the book, he has very well experienced with wisdom, amazing riches, experiences in the world. அப்ப அந்த ஞானத்தோட எழுதின ஒரு புக்கு தான் இது. இப்ப ஒரு நாள் சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. என்னன்னா, சாலமோனே உனக்கு என்ன வேணும்னு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு. அவர் என்ன கேட்கிறாரு சாலமோன்? எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நல்ல அளவுக்கு மீறிய ஞானத்தை கொடுத்தாரு. ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு? ஐஸ்வர்யம், புகழ் எல்லாமே கொடுத்து இந்த சாலமன் ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் சாலமனை போல பணக்காரவங்க இதுவரைக்கும் உலகத்துல இல்லவே இல்லையா? நீங்க இப்ப கூகுள்ல போயிட்டு பாத்தீங்கன்னா, பணக்காரவங்கன்னு பார்த்தா பில்கேட்ஸ்ன்னு வரும், டாடா பிர்லா, சுல்தான் புனே அப்படின்லாம் வரும். ஆனா இந்த சாலமனை போல பணக்காரவங்க இதுவரைக்கும் உலகத்துல யாருமே இருந்தது இல்லையா? அதே போல இந்த சாலமோனை போல ஞானவான் இந்த உலகத்துல யாருமே இருந்தது இல்லையா? Nobody has ever been as rich as King Solomon. Nobody has ever been wise as King Solomon. அப்ப அவரை போல ஞானமுள்ளவங்க யாரும் இல்லை. அவரை போல ஒரு பணக்காரங்களும் இதுவரைக்கும் யாரும் இல்லை. அப்ப அவ்வளோ புகழ், செல்வம், ஞானத்துல இவர் சிறந்து விளங்கினாரு. நீங்க உன்னத பாட்டு பாத்தீங்கன்னா, அவரு எல்லாத்தையுமே எழுதுறாரு. என்னன்னா, மேக்ஸ் நல்லா தெரியுது அவருக்கு, சயின்ஸ் நல்லா தெரியுது, இன்ஜினியரிங் நல்லா தெரியுது, அக்ரிகல்ச்சர் தெரியுது. எல்லாம் அவருக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா கம்ப்யூட்டர். அந்த காலத்துல கம்ப்யூட்டர் இல்ல, இந்த ஐடி இல்ல, ராக்கெட் சயின்ஸ், ராக்கெட் அது இல்ல. அது தவிர மத்த எல்லாமே அவருக்கு தெரியும். அவ்வளோ ஞானவான். அப்ப அந்த ஞானவான் எழுதின இந்த பிரசங்கி தான். ஆனா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வருது? எல்லாமே எதிர்மறையாவே இருக்கே அப்படின்னு நம்ம புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, உலகத்துல யாருமே ஒரு 1000 பொம்பளைங்களோட வாழ்ந்தது கிடையாது. இவர் பாருங்க, சட்டப்படி 700 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சட்டப்படி இவருக்கு 700 மனைவிங்க. அதை தவிர சைட்ல ஒரு 300 பேரு. மொத்தம் 1000 பேரோட வாழ்ந்திருக்காரு. நீங்க ஒரு கல்யாணம் பண்றதுனாலே எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்கறதோ, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ, அது நம்மளுக்கு இவங்க ஒத்து வருமா, அது ஃபேமிலியை பார்க்கறது, பேக்ரவுண்ட் பார்க்கறது, இவ்வளோ பார்த்து ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளோ கஷ்டமான காரியம். சரி, அப்படியே கல்யாணம் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து முடிச்சிடறோம். அந்த கல்யாணத்தை நடத்துறது எவ்வளோ காரியம். எந்த இடத்துல வைக்கிறது கல்யாணம், எத்தனை பேரை கூப்பிடுறது, ரிசப்ஷனுக்கு எத்தனை பேரை கூப்பிடுறது, எவ்வளோ செலவழிக்கிறது, என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, எவ்வளோ கார்டு அடிக்கிறது, யாருக்கெல்லாம் கார்டு இன்விடேஷன் கொடுக்கணும், எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு. என்னன்னா, ட்ரை டு பில்ட் அ ஹவுஸ், ட்ரை டு கெட் மேரிட். அப்ப அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடத்துறது அவ்வளோ பெரிய காரியம். ஆனா இவர் பாருங்க, சட்டப்படி 700 கல்யாணத்தை நடத்தியிருக்காரு. அதை தவிர 300 பேர் வச்சிருக்காரு. அப்ப இவருக்கு பாருங்க, அவ்வளோ அந்த மாதிரி உலகத்துல வேற யாருமே இருந்தது இல்லை. ஞானத்திலையும் சரி, இந்த புகழ்லையும் சரி, செல்வத்திலையும். அவர் எழுதின இந்த ஒரு
இதுதான் பிரசங்கி. இதுல என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த பிரசங்கியில பாருங்க, கொஞ்ச நேரம் சாலமோன அப்படியே வச்சிடலாம். சாலமோன கொஞ்சம் மறந்துருங்க. இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நினைச்சு பார்த்துட்டு, இப்ப நம்ம 1வது வசனத்தை வாசிக்கலாமா? மனசுல ஆண்டவராகிய இயேசு எல்லாம் நினைச்சுக்கோங்க. இப்ப நான் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். ஃபர்ஸ்ட் தாவீதின் குமாரன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தாவீதின் குமாரனா இல்லையா? அவர் தாவீதின் குமாரன். 2வது எருசலேமின் ராஜா. எருசலேமின் ராஜா. நீங்க சகரியா 14 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு அவர் சொல்றாரு தீர்க்க தரிசனம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகரமா வச்சு 1000 வருஷம் இந்த உலகத்துல அரசாள போறாரு. போன வாரம் பைபிள் ஸ்டடியில கூட அதை பத்தி சொன்னாங்க. நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரும்போதுதான் ஆழமான சத்தியத்தை நீங்க கத்துக்க முடியும். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு ஆழமா நம்ம பேச முடியாது, ஏன்னா டைமும் கிடையாது. அதனால பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. வர முடியலன்னா கூட ஆன்லைன்லயாவது பாருங்க. அப்ப நீங்க சகரியா 14 வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. சகரியா சாப்டர் 14. நம்முடைய ஆண்டவர் எருசலேமுக்கு வந்து 1000 வருஷம் அதை ஒரு குவார்டர்ஸா வச்சுட்டு அங்க வந்து அரசாழ்வார். அப்ப எருசலேமின் ராஜா தாவீதின் குமாரன் அவரு. எருசலேமின் ராஜா நம்முடைய ஆண்டவர். கடைசியா பிரசங்கி. பிரசங்கி அப்படின்னா பிரீச்சர். அப்படின்னா அவங்க பிரசங்கம் பண்றத, பேசுறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அப்ப அதுக்கு பேர் தான் பிரீச்சர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. பிரசங்கம் பண்ணியிருக்காரு, படகுல போட்ல பிரசங்கம் பண்ணியிருக்காரு. போன மாசம் நம்ம போட்ல பிரசங்கம் பண்ண பத்தி பார்த்தோம். அப்புறம் அவர் பிரசங்கத்தை கேட்க திரளான கூட்டம் வந்தாங்க. அப்ப இந்த 3 காரியமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒத்து வருதா? இந்த 3 தகுதி ஆண்டவருக்கு இருக்கா? தாவீதின் குமாரன், எருசலேமின் ராஜா, பிரசங்கி. அப்ப இப்ப இந்த வார்த்தையை நம்ம கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத அப்படியே சொல்றதா எடுத்து நம்ம படிக்கலாம், இத தியானிக்கலாம். அப்ப the 3 elements that were found in verse 1 could be attributed to our Lord Jesus Christ. என்ன வருது? ஃபர்ஸ்ட் son of David, 2வது king of Jerusalem, 3வது preacher. இது 3 ஆண்டவருக்கு அப்படியே ஒத்து வருது. இப்ப நம்ம வசனத்தை தியானிக்கலாம். இப்ப ஆண்டவராக இயேசு இந்த வசனத்தை அப்படியே சொல்றதா வாசிக்கலாம். இதுல பாருங்க, எது எடுத்தாலும் இப்ப 2வது வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, மாயை மாயை எல்லாம் மாயை. பாருங்க, 2வது வசனமே ஒரு நெகட்டிவா இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு நேர்மறை இருக்கா? இது ஃபுல்லா எதிர்மறை தானே இருக்கு, நெகட்டிவ் தானே இருக்கு. மாயைனா ஒண்ணுமே இல்ல. வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி, மீனிங்லெஸ் மீனிங்லெஸ் மீனிங்லெஸ். சரி, 3வது வசனத்தை பாருங்க. அங்கேயும் பாருங்க, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? இதுவும் பாருங்க ஒரு நெகட்டிவ். இப்ப ஆரம்பமே எப்படி இருக்கு? ஒரு எதிர்மறையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிரசங்கிய அப்படி ஒரு எதிர்மறையா பார்க்காம, நம்ம எதிர்மறையில ஒரு நேர்மறையா இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம எந்த பார்வையில பாக்குறோமோ அந்த மாதிரி பார்வையில தான் இருக்கு. ஒரு காலங்காட்டி வேலையில ஒரு கிணத்து மேல ஒரு அழகான ஒரு சேவல் இருந்துச்சாம். அப்ப அந்த சேவலை ஒரு 3 பேர் பார்த்தாங்களாம். முதலாவது பார்த்தவன் ஒரு ஆர்டிஸ்ட். அவன் அழகா படம் வரைகிறவன். அவன் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான், அழகா சூரியன் வரைஞ்சு, ஒரு கிணறு வரைஞ்சு, ஒரு சேவல் இருக்கிற மாதிரி அழகா படம் வரைஞ்சிட்டான் ஆர்டிஸ்ட். 2வது ஆள் பார்த்தவன் ஒரு பொயட், ஒரு கவிதை எழுதுறவன். அவன் பார்த்தான், அழகா கவிதை எழுதிட்டான். அதிகாலையில சூரியன் இருக்கிற நேரத்துல இந்த அழகான சேவல்னு சொல்லி அழகா ஒரு பொயட்ரி எழுதிட்டான். 3வது பார்த்தவன் நம்மள மாதிரி நார்மல் ஆள். அவன் என்ன யோசித்தான் தெரியுமா? ஐயோ, இந்த கோழியை வெட்டினா அட்லீஸ்ட் ஒரு 3/4 கிலோவாவது நமக்கு கறி கிடைக்குமே அப்படின்னு யோசித்தான். பாருங்க, ஒரே ஒரு சீன் தான், 3 பேர் பார்த்திருக்காங்க. 3 பேரோட பார்வை வித்தியாசம். அவங்க பார்த்த பார்வைப்படிதான் அவங்களுக்கு தெரியுது. இப்ப இத பிரசங்கிய எதிர்மறையா நம்ம பார்க்காம நேர்மறையா பார்க்க போறோம், கவனிக்க போறோம். நீங்க பிரசங்கி ஃபுல்லா அடிச்சு பாத்தீங்கன்னா முக்காவாசிவே அது எதிர்மறையாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, பிரசங்கிய ஒரு நேர்மறையா தியானிக்க போறோம். பாருங்க, இப்ப நான் 2வது வசனம் வாசித்தோம். மாயை 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 எல்லாம் மாயை. வேனிட்டி வேனிட்டி எவ்ரிதிங் வேனிட்டி. அப்ப எல்லாம் எவ்ரிதிங் அப்படின்னா என்னன்றத 3வது வசனத்துல இருக்கு பாருங்க. பிரசங்கி 3வது வசனத்தை வாசிங்க. சூரியனுக்கு கீழே, அண்டர் த சன். அப்ப பாருங்க, இந்த மாயை எல்லாமே, வேனிட்டி எல்லாமே எங்கன்னா சூரியனுக்கு கீழே தான். அப்ப அண்டர் த சன். அப்பனா என்ன அர்த்தம்னா, சூரியனுக்கு மேல இருக்கு ஒரு இடம், அங்க இதெல்லாம் இல்ல. அப்ப இது பிரசங்கியில வர எல்லா அந்த மாயை எல்லாமே சூரியனுக்கு கீழே தான்.
அப்ப 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அண்டர் த சன். சூரியனுக்கு கீழ தான் இத எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறோம். இத மாயை இந்த எல்லாமே. இப்ப எதிர்மறையான காரியம் எல்லாம் எதுங்க இருக்கு? சூரியனுக்கு கீழ இருக்கு. இப்ப நம்ம ஒரு எதிர்மறையா நெகட்டிவா யோசிக்காம ஒரு பாசிட்டிவா யோசிக்கலாம். அப்ப சூரியனுக்கு கீழ தான் இவ்ளோ பிரச்சனை. ஆனா சூரியனுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப ஆல் திஸ் ப்ராப்ளம் இஸ் அண்டர் த சன். விச் மீன்ஸ் நாட் அபவ் த சன். அப்ப சூரியனுக்கு மேல ஒரு இடம் இருக்கு. அங்க இந்த பிரச்சனையே கிடையாது. அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப பிரசங்கி எத சொல்லுதுன்னு? பிரசங்கி சொல்றது எல்லாமே சூரியனுக்கு கீழ தான். அதான் போட்டிருக்கு. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசம். இந்த பிரசங்கி எழுதுறது ஃபுல்லா அந்த சூரியனுக்கு கீழ நடக்கிறது தான் போட்டிருக்கு. அப்ப சூரியனுக்கு மேல ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம இந்த பிரசங்கி ஒரு நெகட்டிவா பார்க்காம, எதிர்மறையா பார்க்காம நம்ம எப்படி பார்க்க போறோம்? நேர்மறையா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இதுல அதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் சொல்லாம சொல்றாரு. என்னப்பா, நீ சூரியனுக்கு மேல ஒரு நல்ல இடம் இருக்குது. சூரியனுக்கு கீழ தான் இந்த கஷ்டம்லாம். சூரியனுக்கு மேல ஒரு நல்ல இடம் இருக்குன்றத ஆண்டவர் சொல்லாம சொல்றாரு. இப்ப புரியுதா? இப்ப இத மனசுல வச்சுட்டு, இயேசுவானவர் நமக்கு சொல்றதா மனசுல வச்சுட்டு, இப்ப நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம தியானிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஆண்டவர் இந்த ஒரு முழு மண்டலத்தையும் எப்படி பிரிக்கிறார்னா, 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு சூரியனுக்கு கீழ, இன்னொன்னு சூரியனுக்கு மேல. அப்ப 2ஆ பிரிக்கிறார் ஆண்டவர். ஒண்ணு சூரியனுக்கு கீழ, 2வது சூரியனுக்கு மேல. இந்த இப்ப God is dividing entire space into 2 parts. ஒண்ணு அண்டர் த சன், இன்னொன்னு ஓவர் த சன். இப்ப இந்த 2 காரியத்த தான் ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறாரு. இப்ப இந்த பிரசங்கி எழுதுனது ஃபுல்லுமே, இந்த பிரசங்கி எத பேஸ் பண்ணி எழுதிருக்குன்னா, சூரியனுக்கு கீழ, அண்டர் த சன் தான். அப்ப இந்த திஸ் புக் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் த திங்ஸ் ஹேப்பனிங் அண்டர் த சன். அப்ப சூரியனுக்கு கீழ நடக்கிறத மட்டுமே பேஸ் பண்ணி இந்த பிரசங்கி எழுதியிருக்குது. ஆனா சூரியனுக்கு மேல நடக்கிறத பத்தி எழுதல. அப்ப இந்த whole concept of the book, meaning the book of the ecclesiastic, is to show everything under the sun is useless, meaningless, vanity. அதெல்லாம் என்னன்னா, to show the everything above the sun is wonderful. இப்ப புரியுதா? இப்ப சூரியனுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே மாயை அப்படின்னா, சூரியனுக்கு மேல ஒரு அதிசயமான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கு அப்படின்றத இயேசு சொல்லாம சொல்றாரு. இப்ப அதுதான் இந்த பிரசங்கியோட கவிதையின் லட்சணம். பியூட்டி ஆஃப் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு இந்த பிரசங்கிய. அப்ப நீங்க மனுஷனுக்கு முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு முதலாவது பிரச்சனை என்ன? அவ மனுஷன் எப்பொழுது பூமிக்குரியதையே யோசிக்க ஆரம்பிச்சான். ஏவாள் பாருங்க, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல படைச்சோடனே அவ ஃபர்ஸ்ட் எதை யோசிக்கிறா? அத இதுல இருக்க ஆதியாகமத்துல அந்த பழத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் அது பார்வைக்கு இன்பம். பாருங்க, பார்வைக்கு இன்பம் அப்படின்னா பியூட்டிஃபுல் டு லுக் அட். அது என்னது? ஒரு பூமிக்குரியது. அடுத்தது 2வது புசிப்புக்கு நல்லது, சாப்பிடுறதுக்கு நல்லது. சாப்பிடுறது எங்க சாப்பிடுவோம்? பூமியில தான் சாப்பிடுவோம். அப்ப பாருங்க, சம்திங் குட் டு ஈட். அப்ப சாப்பாட்டை பத்தி யோசிக்கிறா, அதுவும் பூமிக்குரியதுதான். பார்வை, அதுவும் பூமிக்குரியதுதான். 3வது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. அப்ப இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா, இஃப் ஐ ஈட் தி ஃப்ரூட் ஐ வில் பிகம் வைஸ். அப்ப நம்ம சாப்பிடும்போது நல்ல ஞானம் ஆயிடுவோம். அது பாருங்க, ஞானம் எது? இந்த பூமிக்குரியது. அப்ப இந்த ஏவாள் இந்த பூமிக்குரியதை மட்டுமே சிந்திக்கிறான். அப்ப இது நம்ம பூமியில தானே சாப்பிடுவோம், பூமியில தான் நம்ம படிப்போம், ஞானமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், பூமியில தானே நம்மளுக்கு பார்க்கறது அழகா இருக்கணும்னு பார்க்கிறோம். அப்ப எல்லாமே பூமி. அப்ப இந்த பூமிக்குரியதை மட்டுமே இதை ஏவாள் சிந்திக்கிறா. அதே போல மனுஷரும் நம்ம இந்த பூமிக்குரியதை மட்டும்தான் சிந்திக்கிறோம். அதுதான் மனுஷக்குரிய பிரச்சனையே. நம்ம சூரியனுக்கு மேல இருக்கத நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த நீங்க ஏரோப்ளைனே எடுத்துக்கிட்டா கூட, ஏரோப்ளைன்லாம் கூட சூரியனுக்கு கீழே தான் போகுது. சூரியனுக்கு மேல எதுவுமே இல்லை. ஏரோப்ளைன் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எங்க போகுது? நோ அபவுட் த சன். எல்லாமே கீழே தான். தே நெவர் கோ பியாண்ட் த சன். அதே ஃபுட்டு எதா இருந்தாலும் சூரியனுக்கு கீழே தான். இப்ப இந்த நடக்கிறது எல்லாமே, இந்த ஏவாள் செஞ்சது எல்லாமே சூரியனுக்கு கீழே தான். அதே போல மனுஷனுக்கு படுற கவலை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே எங்கதான்? சூரியனுக்கு கீழே தான். அவன் சூரியனுக்கு மேல பத்தி அவன் என்ன பண்றது இல்லை, மனுஷன் யோசிக்கிறதே இல்லை. இப்ப நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த பிரசங்கிய நேர்மறையா யோசிப்போம். ஆண்டவர் இல்லை என்ன சொல்றாருன்னு சொல்லி. இல்ல பாருங்க, அப்ப சூரியனுக்கு கீழே என்னன்றத சொல்றாரு பாருங்க. இப்ப நம்மளும் எதை பத்தி நாங்க கவலைப்படுறோம்? பூமியில இருக்க சூரியனுக்கு கீழே இருக்கிறத பத்தி தான் கவலைப்படுறோம்.
நம்ம மேல இருக்கிறத பத்தி நான் கவலையே பட மாட்றோம். அப்ப நம்மளுக்கு வர பிரச்சனை எல்லாமே இந்த பூமிக்கு உலகத்துக்கு அடுத்த பிரச்சனை தான். இதுல 4 முக்கியமான காரியத்த பத்தி பார்க்கிறோம். முதலாவது 4வது வசனத்த வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பாருங்க. ஒன் ஜெனரேஷன் passes away and another generation comes, but the earth எப்படி இருக்கு? abides forever. அப்ப பூமி அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. ஆனா பூமி மட்டுமே இருக்கு. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் பாரு. இது எத சொல்றாங்கன்னா, இப்ப உங்கள்ல எத்தன பேருக்கு உங்களோட தாத்தாவோட தாத்தாவ தெரியும்? யாருக்காவது தெரியுமா? உங்களோட தாத்தாவோட தாத்தாவ? நம்மள நெறைய பேருக்கு அப்படி தெரியாது. ஒருவேள ரொம்ப கொஞ்சம் தான். அது ஒரு ராஜ பரம்பரையா இருந்தா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ட்ரீ தெரியும். அத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்ப நம்மளோட தாத்தாவோட தாத்தாவ நம்மளுக்கு யாருமே தெரியாது. நான்லாம் எங்க அப்பாவோட அம்மாவையும் பார்த்தது கிடையாது. எங்க அ அ அம்மா அதாவது எங்க அம்மாவோட அப்பாவையும் பார்த்தது கிடையாது. அப்பாவோட அப்பாவ 2 தாத்தாவையும் நான் பார்த்ததே கிடையாது. நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவங்க செத்துட்டாங்க. அப்ப பாருங்க நம்ம தாத்தாவே நமக்கு தெரியாது. தாத்தாவோட தாத்தாவ நம்ம யாருக்குமே தெரியாது. உங்கள்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்ப அதே போல இப்ப நம்மளோட பேரப்பிள்ளைங்களோட பேரப்பிள்ளைங்களுக்கு நம்மள தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இப்ப உங்களோட பேரப்பிள்ளைங்களோட பேரப்பிள்ளைங்களுக்கு உங்கள தெரியவே தெரியாது. அதுதான் சொல்றீங்க. ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போது. இப்ப பாருங்க உங்க தாத்தாவோட தாத்தா அவரு எப்படி வாழ்ந்திருப்பாரு? அவரு வந்து எப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாரு? அவரு எப்படி வீடு கட்டியிருப்பாரு? எப்படி ஒரு கல்யாணத்துல நடத்தி வச்சிருப்பாரு? அது எதுவுமே நமக்கு தெரியாது. அவரு என்ன கஷ்டப்பட்டிருப்பாரோ? எதுவும் நமக்கு தெரியாது. அப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம். நம்ம வந்து வேலை செய்றோம். அ நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம். வீடு கட்டுறோம், லேண்ட் வாங்குறோம், எல்லாம் பண்றோம். இது யாருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கோ செய்றோம். ஆனா நம்மளோட பேரப்பிள்ளைங்களுக்கு நம்ப இருந்தோன்றதே தெரியாது. இப்படி ஒரு ஆள் இருந்தோன்றதே அவங்களுக்கு தெரியாது. அப்ப இது மாயை தானே! அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு சந்ததி வருது. ஒரு சந்ததி போது. ஆனா பூமியோ நிலைத்திருக்குது. அதுதான் இங்க இங்க வந்து சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, அ வ இந் இந் ஒ இது இந்த உலகத்துல நம்மளோட பேரனோட பேரப்பிள்ளைக்கு, நம்ம பேத்தியோட பேத்திக்கு நம்மள தெரியாம போயிடுது. கிராண்ட் சைல்ட் ஆஃப் கிராண்ட் சைல்ட் ஆஃப் தட் பெர்சன் டஸ் நாட் ஈவன் நோ சச் அ பெர்சன் எக்ஸிஸ்டட். அது ஒரு வேனிட்டி தானே! நம்ம இன்னைக்கு அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளோட பேரப்பிள்ளைங்களுக்கு நம்மள பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்படி ஒரு ஆள் இருந்தானா? இப்படி இருந்தா ஒண்ணும் தெரியாது. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்ப நம்ப அ இந்த நாள் வாழ்றதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் ஆட்டம் போடுறோம். அ எவ்ளோ என்ன பண்றோம்? சண்டை போடுறோம் எத்தன பேர்கிட்ட? அ நகை வாங்குறோம், சண்டை போடுறோம், எல்லார்ட்டயும் கோச்சுக்கிறோம். அ மூஞ்சிய திருப்பி வச்சுட்டு போறோம். இந்த உலகத்துல பார்த்து என்னென்னலாம் நம்ம கூத்தாடுறோம் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அதுதான் இது சொல்லியிருக்கு. ஒரு சந்ததி போது, இன்னொரு சந்ததி வருது. அப்ப இந்த வசனம் அதத்தான் சொல்லுது. அப்ப ஒன் ஜெனரேஷன் கோஸ் அனதர் ஜெனரேஷன் கம்ஸ், தி வேர்ல்ட் இஸ் ஸ்டில் ரொட்டேட்ஸ். உலகம் பூமி அது பாட்டுக்கு சுத்திட்டு தான் இருக்கு. பூமியில எந்த வித்தியாசமும் இல்ல. இப்ப 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ பூமி, அதே மாரி தான் இன்னைக்கும் பூமி இருக்குது. பூமியில எந்த வித்தியாசம் இல்ல. அப்ப நம்ம ஒரு ஜெனரேஷன் தான் போது வருது. ஆனா பூமியில எந்த வித்தியாசமும் இல்ல. இப்ப புவி ஈர்ப்பு விசை எடுத்துக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப முன்னாடி என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சோ, அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவி ஈர்ப்பு விசை இன்னும் இருக்குது. முன்னாடி உலகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ பூமி, அது அப்படியே தான் இருக்கு. அப்ப ஜெனரேஷன் தான் போது வருது. ஆனா அந்த உலகம் எப்படி இருக்கு? அதே மாரி தான் இருக்கு. அதுதான் இந்த ஒருவேளை மரம் அதெல்லாம் வேணா இல்லாம இருக்கலாம். அந்த காலத்து மரம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதே உலகம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப பாருங்க, தி வேர்ல்ட் டுடே as just as the world 500 years ago, மேபி சப்ட்ரீஸ் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த எர்த் தான். பூமி தான். அது அப்படிதான் இருக்கு. அப்படிதான் அப்ப இந்த வசனம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் சொல்லுது. ஒரு சந்ததி இப்போ உங்களுக்கு புரியுதா அது? எத சொல்றாரு? ஒரு சந்ததி போது, ஒரு சந்ததி வருது, பூமியோ நிலைச்சிருக்கு. இது பாருங்க, சூரியன் வந்து அ முதலாவது காரியம் என்ன சொல்லியிருக்காரு? சந்ததிய பத்தி சொல்லியிருக்காரு. 5வது வசனத்த பாருங்க. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் திரிக்கிறது. தி சன் ஆல்சோ ரைசஸ், தி சன் கோஸ் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து பூமிய பத்தி சொன்னாரு. 2வது சூரியன். இப்ப மனுஷனுக்கு முக்கியமான காரியம் உலகத்துல பூமியில வாழ்றதுக்கு முக்கியமான காரியம் சூரியன். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது 6ஆம் வசனத்த பாருங்க. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும். விண்ட். அடுத்தது காத்த பத்தி சொல்றாரு.
பூமி இருக்குது, சூரியன் இருக்குது, அடுத்தது காத்து. காத்து வந்து இல்லாம வாழ முடியுமா? காத்து இல்லாம மூச்சு எடுக்க முடியுமா? ஆக்ஸிஜன் இல்லாம? காத்து அவசியம். அதுதான் இந்த 6ஆம் வசனம் சொல்லுது. இப்ப 7ஆம் வசனம் பாருங்க. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். நதின்னா தண்ணி. பாருங்க, பூமியை பத்தி சொல்லிட்டாரு, சூரியனை பத்தி சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் காத்தை பத்தி சொல்லிட்டாரு. அடுத்தது என்னது? தண்ணி. இது அப்ப மனுஷருக்கு எசென்சியலான நாலத்தை எவ்வளவு ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு பாருங்க. எர்த், சன், ஏர், வாட்டர். பூமி, சூரியன், காற்று, நீர். அதுதான் இந்த 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அப்ப இந்த ஆண்டவர் இந்த பிரசங்கில எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது பஞ்சபூதங்கள்ல கூட இந்த நெருப்பு தான் இல்ல. நெருப்பு கூட சூரியன் இருக்கு. சூரியன்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, காட் இஸ் ஷோயிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஹியர். எவ்வளவு அழகா இந்த பிரசங்கி சொல்றாரு. அதான் நான் சொன்னேன், இது பியூட்டி ஆஃப் போயட்ரின்னு. அப்ப அதுதான் சொல்லிருக்காரு. மனுஷனுக்கு வாழ்றதுக்கு முக்கியமா இந்த நாள் தான் வேணும். மனுஷங்க இந்த பிரபஞ்சத்துல பூமியில மட்டும் தான் வாழ முடியும். அப்ப பூமி இருக்குது, மனுஷனுக்கு சூரியன் வேணும். சூரியன் பாருங்க, பூமியோட 252 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கலாம். 252 கோடி இல்ல, 252 கோடி, வெறும் 52 கிலோமீட்டர்ல 252 கோடி கிலோமீட்டர். அப்ப 252 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்க இருக்குதா? சூரியன் இருக்குதான். சப்போஸ் 1 கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னாடி இருந்தா கூட என்ன ஆயிடும்? பூமி என்ன ஆயிடும்? எரிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா பூமி வந்து என்ன ஆயிடும்? ஃப்ரீஸ் ஆயிடும். அப்ப பாருங்க, கரெக்டான டிஸ்டன்ஸ்ல ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப சன் எப்படி இருக்கு? 252 மில்லியன் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த். அப்ப அது கரெக்டா ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்ப சன் கம்ஸ் 1 கிலோமீட்டர் க்ளோஸ், தி எர்த் வில் பர்ன். இஃப் சன் கோஸ் 1 கிலோமீட்டர் அவே, தி எர்த் வில் ஃப்ரீஸ். அப்ப அந்த மாதிரி ஆண்டவர் இவ்வளவு கரெக்டா வச்சிருக்காரு. அப்ப அன்னைக்கு வச்சிருந்த அதே சூரியன் தான் இன்னைக்கு வச்சிருக்காரு. அப்ப ஒரு ஜெனரேஷன் வருது போகுது. ஆனா பூமியில எந்த வித்தியாசம் இல்ல, சூரியன்ல எந்த வித்தியாசம் இல்ல. அப்ப சன் வாஸ் அட் இட் லொகேஷன் 500 இயர்ஸ் ago. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்குது. அப்ப காத்தை பத்தி சொல்றாரு, சூரியனை பத்தி சொல்றாரு, எல்லாம் இருக்கு. ஆனா பரம்பரை இருக்குதா? இல்ல. ஒரு ஜெனரேஷன் போகுது, இன்னொரு ஜெனரேஷன் வருது. அப்ப இந்த இடத்துல யாராவது 100 வயசு யாராவது இருக்கீங்களா? யாருமே இருக்க மாட்டோம். 150, 100 இல்லைன்னா 150 இருக்கவே மாட்டோம். அப்ப இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இங்க இருக்கவங்க இருப்போம்னு தெரியாது. ஒருவேளை இந்த சின்ன பிள்ளைங்க 10 வயசு 15 வயசு பிள்ளைங்க வேணா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இருக்கலாம். அவங்களுக்கு 60 65 வயசு. அப்ப பாருங்க, நம்ம வந்து 100 வயசு வரைக்கும் இருக்க மாட்டோம். இன்னும் 50 வருஷம் எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. அப்போ ஒரு ஜெனரேஷன் வருது, ஒரு ஜெனரேஷன் போகுது. அப்ப நோ சிங்கிள் பர்சன் இஸ் ஹியர் 100 இயர்ஸ் ஓல்ட். அப்ப 100 வயசானவங்க யாருமே இங்க இல்ல. அப்ப சந்ததி போது, ஒரு சந்ததி வருது, ஆனா பூமி நிலைத்திருக்கு. அதுதான் இந்த பிரசங்கி சொல்றது. அப்ப உங்களுக்கு புரியுதா இந்த வசனம்? அப்ப இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு தேவையான 4: பூமி, சூரியன், காத்து, அடுத்தது சூரியன், பூமி, காத்து, அடுத்தது தண்ணி. இந்த எல்லாமே இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எல்லாமே இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மனுஷனோட ஜெனரேஷன் தான் போகுது, ஜெனரேஷன் வருது. அதுதான் சொல்றாரு, இது மாயை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம சும்மா ஆட வேண்டாம். நம்ம ஜெனரேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேரப்பிள்ளைங்களுக்கு, பேரப்பிள்ளை 3வது பேரப்பிள்ளைங்களுக்கு நமக்கு தெரியாது. நம்மளோட பேரப்பிள்ளைங்களோட பேரப்பிள்ளைங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. அதனால நம்ம லைஃப் கொஞ்சம் தான். அந்த நேரத்துல நம்ம உலகத்துல ஆடாதீங்க. நம்ம உலகத்துல பெருமைப்பட வேண்டாம். உலகத்துல யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம். அதுதான் இந்த பிரசங்கி சொல்றது. பாருங்க, அதுதான். அது மட்டும் இல்ல, நீங்க 8ஆம் வசனத்துல பார்த்தா, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆல் திங்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் லேபர். இந்த கௌதம புத்தருக்கான சித்தாந்தம். அவரு இயேசு பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாராம். அப்ப அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே வருத்தம் வருத்தம்னு. ஆனா இந்த பிரசங்கி எழுதினது இயேசு பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்கு. அப்ப பாருங்க, உலகத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு. அப்ப உலகத்துல என்ன எல்லாமே மனுஷர் எல்லாமே என்ன சொல்லியிருக்காரு? எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாதது. அப்ப எல்லாமே சேட்னஸ் 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 அப்படின்னு எங்க பூமிக்கு கீழே அதுதான் இருக்கு. அப்புறம் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். இது பாருங்க, கவர்மெண்ட்டை பத்தி சொல்றது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எந்த சேஞ்ச் இல்ல. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான்.
எந்த சேஞ்சும் இல்ல. முன்னாடி என்ன நடந்துச்சோ, அதே தான் நடக்கும். அம் அ எந்த சேஞ்சும் இல்ல. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். புதுசா ஒண்ணுமே இல்ல. அதே தான். என்ன நடக்குதோ பழசுல என்ன நடந்துச்சோ, அதே தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி பிரசங்கி அ 1 அதிகாரம் 10 வசனத்த பாருங்க. "இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே." இப்ப எதுவுமே புதுசா இப்ப இல்ல. இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே முன்னாடியே இருந்தது தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. புதுசா எதுவுமே இல்ல. அப்ப இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் இன் ஏன்ஷியன்ட் டைம் பிஃபோர் அஸ். முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்படியும் இருக்குது. அப்ப இது நம்ம கிறிஸ்தவத்துக்கு வருவோமே, நீங்க கிறிஸ்டியானிட்டி வருவோம். இப்ப நம்ம 2000 வருஷத்துல இருக்கிற கிறிஸ்தவத்திற்குள்ள இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிவைன் டீலர் குரூப்ல ஒருத்தவங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த கோயில் அதுன்னு சொல்லி. அது ஹெட்டிங் மறந்துட்டேன். அது அது பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதம் நடக்குது. அத வச்சுட்டு YouTubeல போட்டுட்டு நட நட நீ ஒரு ஒருத்தருக்கு அற்புதம் நடக்க முடியாத ஒருத்தருக்கு இந்த ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. நீ நடந்து நட கர்த்தர் அற்புதம் செய்றார்ன்னு சொல்லிட்டு இவர ஃபோர்ஸ் பண்றாரு. உடனே எல்லாரும் அல்லேலூயான்னு கத்துறாங்க. ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு பார்வை அடையுதுன்னு சொல்லி ஒரு அற்புதம் நடக்குதுன்னு ஒரு கத்தி ஒரு YouTubeல அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து போடுறாங்க. பாருங்க ஒரு அற்புதத்த இதையே வச்சு YouTubeல ஓட்டுறாங்க. அந்த வீடியோல பார்த்தேன். அப்ப நம்ம இருக்கிற கிறிஸ்தவம் 2000 வருஷமா இருக்கு. இது புதுசா இல்ல. அப்ப அந்த ஆதி காலத்துல அப்போஸ்தலர் காலத்துல எவ்ளோ அதிசயம், அற்புதம்லாம் நடந்துச்சு. ஆனா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இப்பதான் நடக்கிற மாரி, புதுசா இந்த காரியம் இப்பதான் நடக்கிற மாரி இவங்க பண்றாங்க. எதுவுமே புதுசா வரல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. அ அப்ப எதுவுமே இந்த ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. நீங்க ஒரு செத்து போனவங்கள உயிரோட எழுப்புறதோ, நீங்க சாரிபாத் விதவையோட மகன ஆண்டவர் எழுப்புனது கி கிமு 800 பிசி 800 இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அற்புதம் நடந்துச்சு. இப்போ ஒருத்தர் செத்து போய் நம்மள உயிரோட எழுப்புறது ஒரு புதுசு கிடையாது. இத வந்து இந்த மனுஷங்க என்ன பண்றாங்க, தான் புதுசா செய்ற மாரி ஒரு வீடியோ எடுத்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, YouTubeல போட்டுட்டு, Facebookல போட்டு என்னென்னா கலாட்டா பண்றாங்க பாருங்க. ஆனா பிரசங்கி என்ன சொல்லுது? எதுவுமே நூதனமானது இல்ல. இது எல்லாமே எங்க இருக்கு? பூர்வ காலங்களிலும் இருந்ததே. இதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவங்கத்துல எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்பதான் அற்புதம் நடந்த மாரி எல்லாரும் என்ன பண்றாங்க? இப்ப அற்புதம் நடந்தா சந்தோஷப்படலாம். நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனா அதையே ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாரி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றேன். அதுதான் அந்த பிரசங்கி சொல்றது. இஃப் சம் வண்டர்ஃபுல் திங்ஸ் ஹேப்பன் வித்தின் கிறிஸ்டியானிட்டி, ஹீலிங்கா இருக்கட்டும், ப்ராஃபசி ஆர் ரெவலேஷன், லெட்ஸ் என்ஜாய், லெட்ஸ் பி பிளெஸ்ஸட். பட் டோன்ட் டான்ஸ் லைக் இட் ஹேப்பனிங் இன் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்ல நடக்கிற மாரி நம்ம என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். அதுதான் இங்க 11ஆம் வசனத்துல சொல்லுது. முன்னிருந்தவர்களை பற்றி ஆனா இது ஏன் இவ்ளோ இருக்குன்றத பத்தி 11ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றிலும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. அப்ப மனுஷங்களுக்கு ஏன் இப்படி இந்த பிரச்சனைனா, முன்னாடி இருந்தத பத்தி யாருக்கும் ஞாபகம் இல்ல. பின்னாடி வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. இவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த பிரசங்கி 11ஆம் வசனத்தை இவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. "தேர் இஸ் நோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஃபார்மர் திங்ஸ்." முன்னாடி இருந்தத பத்தி யாருக்கும் தெரியாது. பின்னாடி இருக்கவங்களுக்கும் ஞாபகப்படுத்துறது இல்ல. அதனால தான் இப்ப. அப்ப ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அந்த அதிசயம் எல்லாம் தெரியல. நீங்க பேதுரு பாருங்க. ஒரு பிரசங்கத்துல பேதுரு பண்ண ஒரே ஒரு பிரசங்கத்துல 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ம். அப்ப பாருங்க, இந்த காலத்துல நீங்க ஒரு சர்ச்ல ஒரு 3000 பேர் இருக்க சர்ச்சுக்கு போறவங்க, எவ்ளோ பெருமைப்பட்டுக்குவாங்க தெரியுமா? அந்த விசுவாசிகள். எங்க சர்ச் 3000 பிலீவர்ஸ் அப்படின்னு. ஒரு 3000 பேர் இருக்க சர்ச்சுக்கு போறவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. ஆனா நான் சொல்றேன் நீங்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா, இங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் உங்க எல்லாரோட பேர சொல்லி நானும், ஷரனும் தினம் ஜெபம் பண்றோம். நான் என்னைக்கோ ஒரு நாள் அப்படி மிஸ் பண்ணிட்டா கூட, ஷரன் வந்து தினம் ராத்திரி 2 மணி ஆனாலும் உங்க எல்லாரோட பேர எழுதி வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் ஷேரிங் படுக்குறாங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றோம். நீங்க ஒரு 3000 பேர் இருக்க சர்ச்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது உங்கள யாருன்னு கூட தெரியாது. அ ஒரு நான் 2020ஆம் வருஷம் எங்க கோயம்புத்தூர் போயிருந்தேன். எங்க அண்ணன் அங்க இருக்காரு. ஒரு பெரிய சர்ச். ஒரு 2000 பேர் போற சர்ச். டேவிட் ஞானப்பிரகாசம்னு சொல்லி அந்த சர்ச். அங்க போயிருந்தேன். அப்ப அவர பார்க்கறதுக்கு எங்க அண்ணன் கூட்டிட்டு போறாரு ஒரு விஷயமா. அவர் அப்ப சர்ச் முடிஞ்சு இவர் ரொம்ப தெரிஞ்சவரு. அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்னத்துக்கு யாரு யாருன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல போய் உட்காரணும். அத தாண்டிட்டு இன்னொரு செக் போஸ்ட். அதுக்கப்புறம் 3வது இன்னொரு இடத்துல உட்காரணும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டரோட வைஃப் வராங்க. வந்து என்னான்னு அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்டரே பார்க்க முடியுது.
பாருங்க நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்தாரு. அவர பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருந்துச்சா? அவரு எவ்ளோ சாதாரண மனுஷங்களும் அவர்ட்ட போய் அப்ரோச் பண்ணாங்க. பார்த்து பேசுனாங்க. அப்புறம் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன். "என்னப்பா இப்படி ஒருத்தர பார்க்கறதுக்கு" அவர்ட்ட நாங்க போய் சொன்ன காரியத்த அவர் காதுலயே வாங்கிக்கல. ஏன்னா, அவருக்கு அத பத்தி கண்டுக்கவும் இல்ல. ஏன்னா அப்படிதான் செய்றாங்க. ஏன்னா, அவ்ளோ பெரிய கூட்டத்துல அவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. யோசிக்கவும் முடியாது. அப்ப இந்த ஜனங்க பாருங்க ஒரு 3000, 2000 பேர் போற சர்ச்ல ரொம்ப பெரிய பெருமைப்படுவாங்க. எங்க சர்ச்ல எங்க பாஸ்டர் ப்ராஃபஸி சொன்னா போதும். ப்ராஃபட்ன்னு சொல்லி ஒரு பெருமைப்பட்டுக்குவாங்க. அ ஆனா நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இங்க நாங்க போறோம்ல இந்த சர்ச்ல, இங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா எங்கள யாருன்னே தெரியாது. என் பேரு தெரியாது. அ நான் என் பேரு ஜேம்ஸ்ன்னு இருக்கு. அது ஜேம்ஸ்ன்னா ஆஃப்ரிக்கனா, இல்லன்னா வெள்ளைக்காரனா, இல்ல இந்தியனா எதுவும் தெரியாது. அந்த பேரு வந்து இங்கிலீஷ் நேமா இருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியவும் தெரியாது. ஜஸ்ட் ஆனா இதெல்லாம் டைத்தெல்லாம் போட்டுருவோம். அது டைத் போகும். ஆனா அவங்க அத பத்தி கேர் எடுத்துக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த ரிசிப்ட் மட்டும் வரும் இன்கம் டாக்ஸ்க்காக. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. என் பேரும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அப்படிதான் இருக்கும். நம்மளுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, அ நீங்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்றோம். அ அதே மாரி நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாருங்க எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல ஒரு பேதுருவோட ஒரு பிரசங்கத்திலேயே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர், 5000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்ப 3வது சண்டே பார்த்தா 5000 3000 8000 பேரு. ஃபர்ஸ்ட் சண்டே 3000 செகண்ட் சண்டே 5000 2 சேர்த்தா 3வது சண்டே 8000 பேர். அப்ப 8000 பேர் அதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்துச்சு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. அப்பதான் ஜனங்க என்ன பண்றாங்க, புதுசா இப்பதான் நடக்கிற மாரி என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸால்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எப்படி அதுதான் இந்த பிரசங்கி சொல்றாரு. புதுசா நடக்கிற மாரி ஜனங்க பண்ணிக்கிறாங்க. அப்ப இது இயேசுவானவர் என்ன சொல்றாரு, முன்னாடி நடந்தத பத்தி இந்த கிறிஸ்தவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரில என்னென்ன நடந்துச்சோ, அத பத்தி ஜனங்க யோசிக்க மாட்றாங்க. பின்னாடி வர ஜனங்களும் பின்னாடி வரத பத்தியும் யோசிக்க மாட்றாங்க. அப்படின்னு இயேசு சொல்றாரு. இப்ப இப்ப இதே மாரி வாசிச்சுட்டே போலாம். டைம் ஆயிடுச்சு. நான் இத முடிச்சுட்டு, இப்ப பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துக்கு போலாம் எல்லாரும். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வசனத்த வாசிக்கலாம். பிரசங்கி 12, 12, 13, 14. பாருங்க இப்ப எல்லாம் சொல்லிட்டு, கடைசில ஆண்டவரே நீர் என்னதான் சொல்றீர்? அப்படின்னு பார்த்தா, 13ஆம் வசனம் பாருங்க. என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. பாருங்க புத்தி அடைவாங்கன்னு சொல்ற ஆண்டவர். எப்பா கொஞ்சம் நீ புத்தி உனக்கு வரணும். இவ்வளோத்த சொல்லிட்டாரு. சூரியனுக்கு கீழ நடக்கிறது எல்லாம் சொல்லிட்டு, கொஞ்சம் புத்தி அடைவாயாக அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கு கு காரியத்தின் அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ரொம்ப படிச்சுடுறாங்க மனுஷன் இந்த காலத்துல. அ படிக்க வேண்டாம்னு சொல்லல. அது ரொம்ப படிச்சு சும்மா டாக்டர், ரெவரண்ட், பிஷப் அதுக்கு மேல கார்டினல் அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா பட்டம் வாங்கிக்கிறாங்க. அப்ப ரொம்ப படிக்க வேண்டாம். அளவோட படிச்சு வளமோட வாழணும். நமக்கு அததான் தீமோத்தேயுல எழுதியிருக்காரு. எப்படி படிக்கணும்? என்ன படிக்கணும்? எப்படி வாழணும்? தீமோத்தேயு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கு. அப்ப அ அந்த அந்த ம் 12ஆம் வசனத்துல என்ன எழுதியிருக்காருன்னா, அப்ப நம்ம புத்தியோட நடக்கணும். அளவோட படிச்சு புத்தியோட நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. அ அ ஒரு அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்துல பாருங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கடைத்தொகைன்னா கடைசி. இதான்ப்பா ஃபைனல். ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு ஃபைனலா இதான் சொல்றாரு. இதுதான்ப்பா கடைசி. கடைசி என்னன்னா, லெட் அஸ் ஹியர் தி கன்க்ளூஷன் ஆஃப் தி ஹோல் மேட்டர். நான் கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு கடைசில? அவர் என்னதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க கடைசில. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இத சொல்லி ஆண்டவர் முடிச்சிடுறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சூரியனுக்கு கீழ எல்லா மாயை, எவ்ளோ பிரச்சனை, கஷ்டம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள். அப்ப இந்த ஆண்டவர்ல என்ன சொல்ல வராரு பிரசங்கில? எல்லாம் எதிர்மறையான காரியமா இருக்குது. அது எல்லாமே சூரியனுக்கு கீழ தான். ஆனா, என்ன அப்படி இருந்தாலும், ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க என்னோட வசனத்த கைக்கொள்ளுங்க. என்னோட கற்பனைய கைக்கொள்ளுங்க. என்னோட கற்பனைய கைக்கொண்டு வசனத்தின்படி நடங்க அப்படின்னு சொல்றாரு. அ அப்ப ஆண்டவர் இதுல முக்கியமா என்ன சொல்றாரு? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ளணும். வசனத்த கைக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். அப்ப புரியுதா? அப்ப இந்த பிரசங்கியோட மெயின் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எதிர்மறையா பேசினாலும், கடைசியா ஆண்டவர் எப்படி முடிக்கிறார்? இது இப்படி என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கடைசியா சொல்லி முடிச்சாரு. இப்ப இது வந்து எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபியர் காட் அண்ட் கீப் கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ளணும். அப்ப எவ்ரிபடி ஹஸ் பீன் என்டோர்ட் வித் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னது? நம்ம மேல விழுந்த கடமை என்னது? ஆண்டவருக்கு பயப்படணும். 2வது ஆண்டவருடைய கற்பனையை கீழ்ப்படியணும். ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அப்ப இந்த
பிரசங்கில ஆண்டவர் சொல்ற முக்கியமான வார்த்தை தான். இந்த அது இல்லாம இதுல கடைசி வசனம் நான் சொல்லிட்டு பாருங்க. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும், தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஃபைனலி தி புக் கன்க்ளூட்ஸ் வித் தி ப்ராமிஸ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ஸ். கடைசியில நமக்கு நியாய தீர்ப்பு. நல்லது செய்றோமோ, கெட்டது செய்றோமோ நமக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த பிரசங்கிய சொல்லி முடிக்கிறாரு. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். என்ன கடமை? நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதனால இன்னையிலேருந்து மத்த காரியத்தை பத்தி கவலைப்படுறதெல்லாம் நிறுத்திடுங்க. நீங்க மத்த அற்புதம், அற்புதம்னு போறதெல்லாம் போறதுக்கு பின்னாடி நிறுத்துங்க. தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. ப்ராஃபஸி சொல்றவங்க பின்னாடி ஓடாதீங்க. ப்ராஃபஸின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. நான் ஏமாந்துருக்கேன். தீர்க்க தரிசனம், அற்புதம் அதுக்கு பின்னாடி ஓடாம உலகத்துல இருக்கிற கவலையெல்லாம் நிறுத்திட்டு, உலகத்துல இருக்க கொஞ்ச நாள் மத்தவங்களோட சண்டை போடாம, எல்லாரோட சமாதானமா இருந்து, ஆண்டவருக்கு பிரியமா நடந்து, அவரோட வசனத்த கைக்கொண்டு, அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த காலத்துல என்ன சொன்னாரு? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஜீசஸ் said, "Not the things of the world, but seek the things from above." அப்படின்னா என்ன? Above the sun. அதான் சொல்றாரு. மேலானவைகளை தேட சொல்லியிருக்காரு. அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது, அந்த பூமி குறைவுகளை பத்தியே தேடாம, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வசனத்த கைக்கொள்ளணும். அப்படி வசனத்த கைக்கொண்டு, இப்ப நம்ம என்னைக்கு மரிப்போம்னு நமக்கு தெரியாது. நம்மளோட லைஃப் நம்மகிட்ட இல்ல. போன வாரம் பாருங்க, நான் பெரிய பயங்கர ஸ்டார்ம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஸ்னோ தான் அன்னைக்கு காலையில. நான் வேலைக்கு போகும்போது, அ அ எல்லாருமே 80 கிலோமீட்டர்ல தான் போறாங்க ஸ்பீடு. ஏன்னா பெரிய பெரிய வெஹிக்கிள். நானும் 80 கிலோமீட்டர்ல ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். எனக்கு லெஃப்ட் லேன்ல ஒருத்தன் ஒரு சின்ன கார் தான். அவன் ஹை ஸ்பீட்ல வந்து அந்த ஸ்னோல வழுக்கி விழுந்து எனக்கு முன்னாடி என் லேன்க்கு வந்துட்டான். கிராஸ் பண்ணி வந்து ஒரு 2, 3 பல்டி அடிச்சு நான் பிரேக்கும் போட முடியாது. ஒண்ணு நான் அவன் மேல இடிச்சிருக்கணும். இல்ல அவன் திருப்பி பல்டி அடிச்சு திருப்பி இப்படி வருது வண்டி. என் மேல அவன் இடிச்சிருக்கணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நல்ல வேளை பல்டி அடிச்சு திரும்பி ஒரு செவுத்து மேல ஏறி ஆப்போசிட் சைட்ல போய் அப்படி நின்னுட்டான். அதனால என் மேல இடிக்கல. நானும் அவன் மேல போயிடல. நான் பிரேக்கும் போட முடியாது. 80 கிலோமீட்டர்ல போறேன். பாருங்க நம்ம ஒழுங்கா போனா கூட மத்தவங்க இப்படி வராங்க. இன்னொன்னு ஆபத்துன்றது நம்மளுக்கு வெளிய போய் தான் இல்ல. வீட்டுக்குள்ளேயே நம்ம பத்திரமா இருக்கணும். அது ஆண்டவரோட கிருபை தான். தாம்பரத்துல எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஜூலியன் டாக்டர்னு ஒரு டென்டல் டாக்டர் இருந்தாரு. அந்த காலத்துல தாம்பரத்துல ரொம்ப ஃபேமஸான டென்டல் டாக்டர் அவர் தான். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் ஜூலியன். அவர் பாருங்க அவர் வீட்ல இருந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு போறதுக்காக ரிசர்வ்லாம் பண்ணிட்டாரு. சூட்கேஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டூல் போட்டு ஏறி லாஃப்ட் மேல சூட்கேஸ் எடுத்தாராம். எடுக்கும்போது அப்படியே ஸ்டூல் சாஞ்சு அப்படியே பின்னாடி சாஞ்சு தலையில அடிபட்டு ஆன் த ஸ்பாட் அங்கேயே செத்துட்டாரு. போஸ்ட்மார்டம் பண்ணி பாடி வந்துச்சு பாருங்க. அவரு வீட்டுக்குள்ள தான். ஒண்ணும் மேலே ஏறி ஊருக்கு போறதுக்காக சூட்கேஸ் எடுத்திருக்கிறாரு. அப்ப ஸ்டூல் தடுக்கி அப்ப பிரச்சனை ப்ராப்ளம்ன்றது ஒரு மரணம்ன்றது வெளிய போய் தான் ஆபத்துன்னு இல்ல. வீட்டுக்குள்ளேயே ஆபத்து வருது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறது ஆண்டவரோட கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அது ஆண்டவரோட கிருபை. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல சாவுறாங்க. ஒரு திடீர்னு சடன் டெத் வருது. என்னென்னமோ நடக்குது. அப்ப நம்பளுக்கு என்ன நடக்கும்? நம்மளோட எப்ப மரிப்போம் நமக்கு தெரியாது. அதனால இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரோட வசனத்த கீழ்ப்படிஞ்சு, அ சந்தோஷமா ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ங்க. எல்லாரோட சமாதானமா இருந்து, இந்த உலகத்துல அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல வந்து நம்ம இவ்ளோ பிரச்சனை, ஆபத்து இருக்கும்போது, இந்த உலகத்துல ஆட்டம் பாட வேண்டாம். நம்ம ஆண்டவரோட வசனத்த கைக்கொண்டு, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். மத்த அ வ கவலைப்படுறதெல்லாம் நிறுத்திடுங்க. அப்ப சூரியனுக்கு கீழ இருக்கிற எல்லா ஆட்டத்த நிறுத்திட்டு, நம்ம ஆண்டவரோட வார்த்தைய மட்டும் கைக்கொண்டு, அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, "வாட் வி நீட் இஸ் டூ ஃபியர் த காட் அண்ட் ஒபேயிங் ஹிஸ் வேர்ட்." அதுதான் கடைசியா சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். இது எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை. அப்ப ஸ்டாப் கோயிங் பிஹைண்ட் த பீப்பிள், ஸ்டாப் கோயிங் பிஹைண்ட் தி ப்ராஃபட். அற்புதம், மிரக்கிள், அதிசயம் அப்படின்ற பின்னாடி நீங்க ஓடாதீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரோட வார்த்தையின்படி வாழ்ந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். எப்படி ஆண்டவர ப்ளீஸ் பண்ண முடியுமோ, அந்த மாரி ஆண்டவர ப்ளீஸ் பண்ணுங்க. ஆண்டவர நேசிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர நேசிங்க. அப்ப வார்த்தைய நல்லா பற்றிக்கொள்ளுங்க. எல்லாரும் வார்த்தையின்படி வாழ்ந்து, சூரியனுக்கு மேல எல்லாரையும் சந்திக்கலாம். அப்ப லெட் அஸ் லிவ் அக்கார்டிங் டூ த வேர்ட் அண்ட் சீ யூ அபவ் த சன். இதுதான் இந்த பிரசங்கி சொல்றாரு. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.